அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரிலாக்ஸ் வீடியோ. சிரிப்போம், சிந்திப்போம். தங்கத்தால் அணையும் பொன் நகையை விட புன்னகையே நமக்கு பேரழகு. சிரிப்பில்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமமாகும். பறவைக்கு அழகு சிறகு, நமக்கு அழகு சிரிப்பு. இந்த சிரிப்பானது இறைவன் நமக்கு கொடுத்த கொடையும் வரமும் ஆகும். இந்த சிரிப்பு, நகைச்சுவை உணர்வு நம்மிடம் இருந்தால் நமது டென்ஷன், ஸ்ட்ரெஸ் குறையும், உடல் நலமடையும், கவலைகள் தீரும், நட்பு வட்டாரம் பெருகும், கோபம் அடங்கும், வேலை சுலபமாகும், வாழ்வில் உற்சாகம் பொங்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆதலால் வாய்விட்டு சிரிப்போம், பிறரையும் நாம் சிரிக்க வைத்து மகிழ்வோம் என்று கூறி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஐம்பெரும் காப்பியம் மணிமேகலை. மொத்தம் ஒரு 5 காப்பியம் இருக்குங்க. என்னென்ன? ஐம்பெருங்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி மற்றும் சீவக சிந்தாமணி. இது 5 தான் ஐம்பெருங்காப்பியங்கள் பேர். இது சமண பௌத்த இலக்கிய நூலாகும். இது அநேகமாக கிபி 2 முதல் 7ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. அதில் ஒரே ஒரு பாட்டு, மணிமேகலையிலேருந்து உள்ள ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன பாட்டு? ஆற்று நற்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மக்கள் அரும்பசி களைவோர், மேற்று உலகின் மெய்நெறி வாழ்க்கை, மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது ஒரு முக்கியமான வாசகம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு மணிமேகலை ஒரு பாட்டு வருது. என்ன அர்த்தம்னா, கைமாறு செய்யும் வசதி உள்ளவருக்கு ஒரு பொருளை கொடுப்பவர் அறத்தை விற்பவர். நம்ம ஒரு உதவி செய்கிறோம், திருப்பி நம்மளுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த உதவியை எதிர்பார்த்து செய்கிறது அறத்தை விற்பவர் அப்படிங்கிறாங்க மணிமேகலையில். கைமாறு செய்ய இயலாத ஏழையின் பெரும் பசியை போக்குபவரே அறம் செய்து வாழ்பவர். எந்த கைமாறும் செய்ய முடியாது, திருப்பி அவங்களால் உதவி செய்ய முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க, ரொம்ப எளியவராக இருக்காங்க, அவங்களுக்கு செய்கிறது தான் தர்மம், அவங்க பசியை போக்குறது தான் அறம், அதான் மெய்நெறி வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இந்த உலகில் வாழும் மக்களுக்கு உண்பதற்கு உணவு கொடுத்து உதவி செய்து வாழ்பவர் உயிர் கொடுத்தவர் ஆகின்றார். சாப்பிட்றதுக்கு யார் கொடுத்தாங்களோ, யார் உண்டி கொடுக்குறாங்களோ, சாப்பாடு கொடுக்குறாங்களோ, அவங்க உயிர் கொடுத்தவருக்கு சமமாக மதிக்கப்படுகிறார் அப்படின்னு மணிமேகலை ஒரு பாட்டு வருது. திருப்பி படிக்கிறேன். ஆற்றுநர்க்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மக்கள் அரும்பசி களைவோர், மேற்று உலகின் மெய்நெறி வாழ்க்கை, மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலை ஒரு பாட்டு வருது. அந்த ஒரு பாட்டு மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். பக்கத்தில் ஒரு ஜோக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம், பாருங்கள். அடுத்தது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கொன்றை வேந்தன்கள் வருது. தாயும் தந்தையும் கண்ணால் இருக்கும் நடமாடும் தெய்வமாகும். கோயிலில் போய் கும்பிட்ற தெய்வம் நடம் ஆடாது, ஆனால் நடமாடும் தெய்வம். கடவுளை எல்லா இடத்துலையும் படிக்க முடியலன்னு தான் அம்மா அப்பா 2 பேரும் படைச்சிருக்கிறாங்க. அது நடமாடும் தெய்வம். கொன்றை வேந்தல் வருது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயும் தந்தையும் கண்ணால் இருக்கும் நடமாடும் தெய்வமாகும் அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி கொன்றை வேந்தனில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நான் 1-2 தான் எடுத்து போட்டிருக்கேன்.
தன்னை வெட்டும் கோடாரிக்கும் நறுமணம் தரும் சந்தன மரம் போன்றவனை நல்ல மனிதன். ஒரு சந்தன மரத்தை வெட்டினா அவன் வெட்டுறான், ஆனால் அந்த கோடாரிக்கு சந்தன மரம் தான் வரும். ஏன்னா அந்த சந்தன மரம் இந்த சந்தனத்தை அந்த வெட்டுற கோடாரிக்கும் கொடுக்குது. அது மாதிரி நம்மளுக்கு யார் துன்பம் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம் வருது. தன்னை வெட்டும் கோடாரிக்கும் நறுமணம் தரும் சந்தன மரம் போன்றவனே நல்ல மனிதன். நமக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு திருப்பி தீங்கு செய்யாமல் நன்மை செய்யணும் அப்படின்னு இந்த பழமொழி மூலிமா இல்லை இந்த கருத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடிவது மர ஆற்றுச்சொடி அவையார் சொன்னது வருது. கடிவது மர அப்படின்னா கடிந்து கோபமாக அதிர்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும். ரொம்ப கத்தி பேசுறது, அதுவும் குறிப்பாக பெரியவங்கள்ட்ட வேகமாக உரத்த குரலில் பேசுறது, அதிர்ற மாதிரி பேசுறது, கோபமாக பேசுறது, திமிராக பேசுறது எல்லாம் மறக்கணும் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப திருவள்ளுவர் விட இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக போகிறவங்க தான் அவையார். ஆற்றுச்சூட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து போட்டிருக்கேன், எடுத்து சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கிறேன். அது என்னென்னா கடிவது மர, கடிந்து பேசுவதை குறை, மறக்க வேண்டும். கடிந்து கோபமாக அதிர்ந்து உரத்த திட்டி பேசுவதை மறக்க வேண்டும் அப்படின்னா ஆற்றுச்சூடியில் அவையார் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, நன்மை செய்தவருக்கு திருப்பி நன்மை செய்வது உலக வழக்கம், ஆனால் தீமை செய்தவருக்கும் நன்மை செய்வது உத்தமர் வழக்கம். குருநானக். இது அந்த தன்னை வெட்டும் கோடாரிக்கு அதே மாதிரி தான் இந்த கருத்தம். நன்மை செஞ்சவங்களுக்கு திருப்பி நன்மை செய்கிறோம், அது நார்மலாக உலக வழக்கம்தான். ஆனால் தீமை செய்தவருக்கு நன்மை செய்யணும், அவங்க தான் பெரிய ஞானி, அவங்க தான் பெரிய உத்தமர் அப்படின்னு குருநானக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்துல் கலாம் இங்கிலீஷில் சொல்லுகிறார், டோட்டல் கமிட்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் டோட்டல் இன்வால்வ்மெண்ட். ஒரு இதில் கமிட் ஆகிட்டோம், இதை ஒரு வேலையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இறங்கிட்டோம், அது சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, கடினமான உழைப்பை மட்டும் பத்தாது, இட் இஸ் டோட்டல் இன்வால்வ்மெண்ட். அதோட ஒன்றியணும், வேறு எதை பற்றி சிந்திக்கக்கூடாது, அந்த இதை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் டோட்டல் கமிட்மெண்ட்டு. இல்லைனா அந்த வேலையை எடுத்துக்கூடாது. ஒரு வேலையை எடுத்தோம்னா அதை நல்லபடியாக முயற்சி செஞ்சு வெற்றிகரமாக அதை கொண்டு வரணும், நடத்தணும், செஞ்சு காட்டணும். அது குடும்பமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. அது சும்மா ஹார்ட் ஒர்க்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லாமல் அதை டோட்டலாக இன்வால்வ் ஆகி முழுமையாக அதோடு இருந்து அர்ப்பணித்து அந்த நம்மளுக்கு கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டை நம்ம ஒத்துக்கிட்ட அந்த பொறுப்பை நம்ம நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியுள்ளார். அடுத்தது, பெண்களை போற்றுவோம். ஒரு துளி உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள்தான் பெண் என்பவள். பெண்மைங்கிறது ரொம்ப மகத்துவமானது, பெருமை வாய்ந்தது. அந்த பெண்மை நாம் போற்ற வேண்டும். பெண்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, ஆண்களும் இல்லை, இந்த மனித இனமே இருக்காது. அதனால் பெண்களை போற்றுவோம். ஒரு சிறு துளி உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் தான் பெண். பொதுவாக யார் படைக்கிறாங்களோ அவங்க கடவுள். படைப்பு பிரம்மா. அப்போ படைக்கிறவங்க கடவுளுக்கு சமமாக கருத வேண்டும். ஆதலால் பெண்மையை போற்றுவோம், பெண்களை போற்றுவோம், உயர்த்துவோம். அடுத்தது, பூர்ண ஞானம் அடைந்தவனுக்கு துயரம் என்பது இல்லை. நல்ல ஞானம் கிடைச்சிச்சு, அறிவு கிடைச்சிச்சு, புத்திசாலியாக இருக்கிறாரு, ஞானம் அடைஞ்சிட்டாரு, எல்லா தெளிவும் தெரியுது, எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி அதை அப்ரோச் பண்ண, எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு எல்லாம் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாரு. எப்போ ஒருத்தங்க அறிவாளின்னு சொல்லலாம்னா துன்பமே படாமல் இருக்கிறவங்க தான் அறிவாளி, ஞானம் அடைந்தவர்கள். அறிவை வச்சுக்கிட்டு எந்த நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா அப்போ இன்னும் அவங்களுக்கு ஞானம் வரலன்னு அர்த்தம்.
ஞானிகள், ஞானமடைந்தவர்கள், துறவிகள், இல்லறத்திலிருந்து கொண்டு ஆன்மீகத்தை பேசுபவர்கள் யாருக்குமே துயரம் என்பது வராது. துயரம் வந்தால், துயரம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் இன்னும் ஞானம் அடையவில்லை, அவர்கள் ஞானிகள் இல்லை, அவர்கள் சாதாரண ஆசாமிகள் என்றே கருத வேண்டும். இங்கே இன்னொரு ஜோக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்து விவேகானந்தர் கோட்ஸு. விவேகானந்தர் சொன்ன பொன்மொழிகள் ஒரு 5 மட்டும் கொடுத்துருக்கு. என்னது? இங்கிலீஷில், தி கிரேட்டஸ்ட் சின் இஸ் டு திங்க் யுவர் செல்ஃப் வீக். தமிழ் என்ன அர்த்தம்னா, உன்னை நீயே தாழ்வாக நினைப்பதுதான் பெரிய பாவம். நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு, நம்ம செய்கிற பெரிய பழி, பெரிய பாவம் இதுன்னா நம்மளுக்கு நாமளே வீக்காக நினைக்கிறது. ஐயோ நம்மளால் முடியாது, இதெல்லாம் பெரியவங்க செய்கிற விவகாரம், இது நம்மளுக்கு செஞ்சோம்னா இதாகிடும், குழம்பிடும், சரி வராது, ஃபெயிலியர் ஆகிடும். இப்படி அந்த நெகட்டிவ் திங்கிங்கோடு இருக்குது, எதிர்மறை சிந்தனை. நம்மளை பற்றி நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் அதுதான் இருக்கிறதுல பெரிய பாவம் அப்படிங்கிற. நாமே தாழ்வாக நினைப்பது தான் பெரிய பாவம். நாம எப்பயும் உயர்வாக நினைக்கணும், நம்ம தான் பெரிய ஆள், நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கணும்னு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார், சொல்கிறார். ஸ்ட்ரெங்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். தமிழ் என்னன்னா, தைரியமே வாழ்க்கை, பயம் இறப்புக்கு சமம். தைரியம்தான் வாழ்க்கை. பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது எல்லா விஷயத்துக்கும். அது பயம் எடுத்துக்கலாம், கோழைத்தனம் எடுத்துக்கலாம். அது நேர் இறப்புக்கு சமம்ட்டார். நம்ம வாழ்றோம் அப்படின்னா தைரியமாக இருக்கணும். நம்ம நாமே பயந்து கோழைத்தனமாக இருக்கணும்னா அப்போ இறந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா தைரியமாக தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாது, கோழைத்தனமாக இருக்கக்கூடாது, கோழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெங்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். ஸ்ட்ரெங்த் வலிமை, ஆற்றல், சக்தி, அதுதான் வாழ்க்கை. அது இல்லாமல் வீக்கா, சோம்பேறியா, இல்லை வலுவிழந்து பயத்தோட கோழையாக இருந்தோம்னா அது இறப்புக்கு சமம் அப்படிங்கிறார். அடுத்தது, ஹேவ் இன்ஃபினிட் பேஷன்ஸ் அண்ட் சக்சஸ் இஸ் யோர்ஸ். என்ன அர்த்தம்? எல்லையில்லாத பொறுமை. அந்த எல்லையில்லாத பொறுமை, பொறுமையுடைய உச்சம், இறுதி, கடைசி வரை பொறுமையை கடைபிடிக்கணும். அப்படி இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். பொறுமையை சோதிக்க நிறைய பேர் வரும். அது உதாரணம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், உடனே ஓடாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இந்த வரும் ஜெயிப்போம்னு அந்த பொறுமையாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் எப்படியும் வெற்றிகரமாக நடத்தி காமிக்கணும். அங்கே தான் அந்த பொறுமை வரணும். இல்லை ஆரம்பித்தா 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, சரியாக வரல அப்படின்னு மூடிட்டு போயிட்டால் முடிஞ்சு போச்சு. நம்ம எடுத்த ஒரு ஸ்டெப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம எதை எடுத்தாலும் பொறுமையாக இருந்து தான் சாதிக்க முடியும். பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஹேவ் இன்ஃபைனைட் பேஷன்ஸ் அண்ட் சக்சஸ் இஸ் யுவர்ஸ். எல்லையற்ற பொறுமை, இறுதி வரை பொறுமை, கடைசி வரை பொறுமையை கடைபிடி, கண்டிப்பாக வெற்றி உன்னை சேரும் அப்படிங்கிறார் விவேகானந்தர். 4, டூ மச் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஒர்க், ஹார்ட் ஆஸ் எ ஸ்டீல் அண்ட் சாஃப்ட் ஆஸ் எ ஃப்ளவர் இஸ் தி மோட்டோ. டூ மச் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஒர்க் அப்படின்னா அதிகமாக சென்டிமெண்ட்டு காமிக்கிறது. பொண்ணு, பையன், ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட் காமிச்சா ஒர்க் எதுவும் பண்ண முடியாது. அதில் டூ மச் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட்ஸ் அவர் ஒர்க். அதிகம் நேசிப்பது, பாசம் வைப்பது நமது வேலையை கெடுக்கும். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தோம்னா ஒரு வேலை நடக்காது, வீட்டில் இருக்க வேண்டியதான். ஒரு வெளியில் போய் ஒர்க் பார்க்கணும்னா முடியாது. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவுண்டரிபாங்க. எதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறி நம்ம போயிடக்கூடாது. பாசமாக இருக்கணும், அது வெறியாக போயிடக்கூடாது. அப்படி போகும்போது தான் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பாதிக்கும். நம்ம யாருன்னே நம்ம வெளி உலகத்துக்கு நிரூபிக்க முடியாத மாதிரி போயிடும். அதனால் நம்ம யார், நம்மளுடைய ஒர்க்கு, நம்ம கோல் ரீச் ஆகணும்னா அந்த சென்டிமெண்ட்ஸு ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு பவுண்டரி, ஒரு லிமிட்டோடு இருக்கணும்.
வேற ஒன்று அதான் சொல்கிறேன். ஹார்ட் as a steel அண்ட் சாஃப்ட் as a flower இஸ் தி மோட்டோ. 2 எக்ஸிம் சொல்லார். ஒரு எக்ஸிம் அதாவது ஒரு கொள்கையில் எதுலேயோ உறுதியாக ஒரு முடிவு எடுத்தோம்னா அதில் உறுதியாக இரும்பு மாதிரி இருக்கணும். அந்த கொள்கையை நிறைவேற்றி காட்டுற வரையும் உறுதியாக இருக்கணும். ஆஸ் எ ஸ்டீல், ஹார்ட் ஆஸ் எ ஸ்டீல், இரும்பு மாதிரி உறுதியாக இருக்கணும். ரொம்ப பணிஞ்சு போகிற இடத்துல இல்லை ஃபேமிலியில் இந்த குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் சாஃப்ட் ஆஸ் ஏ ஃப்ளவர், பூ மாதிரி மென்மையாகவும் இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கூடாது. சில கொள்கை சில முடிவு எடுத்துட்டேன், அது ஸ்ட்ராங்காக இரும்பு மாதிரி உறுதியாக எடுத்துடணும். அதே சில இடத்துல நம்ம வந்து பாசமாக இருக்கோம் அன்பாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃப்ளவர் மாதிரி பூ எவ்வளோ மென்மையானதோ அந்த அளவுக்கு மென்மையான தன்மையும் கடைப்பிடிக்கணும். 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும். சில விஷயத்தில் வந்து ஹார்ட் as a ஸ்டீல், இரும்பு மாதிரி உறுதியாக இருக்கணும். சில விஷயத்தில் பூ மாதிரி மென்மையாகவும் இருக்க தெரியணும் அப்படின்னு வந்து சுவாமி விவேகானந்தர்கள் நம்மளுக்கு வந்து போதிக்கிறார், சொல்கிறார். அடுத்த 5, ஆல் நாலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் காம்னஸ் ஆஃப் மைண்ட். காம்னஸ், ஆல் நாலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் காம்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா அமைதியான மனமே ஆற்றல் உள்ள மனம். அமைதியான மனத்தில் தான் அறிவு பிறக்கும். மனம் அமைதியாக பதற்றமில்லாது இருந்தால் மட்டுமே அறிவை பெற முடியும். மனசு வந்து எந்த விதத்திலும் சஞ்சலப்படாமல் பல பிரச்சனை வச்சுக்காமல் இருந்தால் நம்ம என்ன படிக்கிறோமோ எந்த பிஸ்னஸ் இருக்குமோ இதில் நம்ம மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதை நோக்கி பயணம் ஈஸியாக போகும், குயிக்காக முடியும். மனசுக்குள்ளே 1008 பிரச்சனை வச்சுக்கிட்டு நம்ம அறிவை வளர்க்கணும்னா ரொம்ப சிரமம். அதான் சொல்கிறார், மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே அறிவை பெற முடியும். அறிவுக்கும் அந்த மன அமைதிக்கும் தொடர்பு இருக்குங்கிறார். மனம் அமைதியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், அறிவு வளரும், தூக்கமும் வரும். மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வேலையும் நடக்காது, அறிவும் வளராது. அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதனால் நாம் மனதை அமைதியாக எந்தவித சஞ்சலம் இல்லாமல் பதட்டப்படாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கடைசியாக, நாம் வாழும்போது யாரை சிரிக்க வைக்கின்றோமோ அவர்கள் நாம் இறக்கும்போது அழுகிறார்கள். நாம் வாழும்போது யாரை அழ வைக்கின்றோமோ அவர்கள் நாம் இறக்கும்போது சிரிக்கிறார்கள். எனவே அனைவரையும் சிரிக்க வைத்து மகிழ்வோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.